தமிழ்நாட்டு மக்கள் இடையில எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ் இளைஞர்கள்லாம் ரொம்ப ரசிக்கிறேன். என்னோட ப்ளஸ் பாயிண்டே இந்த 2K கிட்ஸ் தான் சார். குழந்தைங்களை கேட்ச் பண்ணிட்டோம் சார். ஓகேங்களா, குழந்தைங்களை அதிகமாக கேட்ச் பண்ணிட்டோம், கவர் பண்ணிட்டோம். என்னைக்கு குழந்தைங்களையும் குடும்ப ஆடியன்ஸையும் கேர்ள்ஸ் ஃபேன்ஸும் ரொம்ப ஜாஸ்தி, கேர்ள்ஸ் ஃபேன்ஸும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ என்னைக்கு நம்ம இவங்களை, ஏன்னா தேட்டர் ஆடியன்ஸ், என்கிட்ட ஒரு டேரக்டர் சொன்ன விஷயம் சார், தேட்டரில் போய் படம் பார்க்குறது யங்ஸ்டர்ஸ்னால தான், இளைஞர்கள்னால தான். அந்த இளைஞர்கள்லாம் உங்களை பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் ஒரு ஹீரோவாக நடிச்சிங்கன்னா உங்கள் படம் பயங்கரமாக பிச்சுக்கிட்டு போகும், வெற்றி படமாக தான் ஆகும் அப்படின்னு நிறைய டேரக்டர் சொன்னாங்க. நான் கூட இதை யோசிக்கலை. தேட்டர் ஆடியன்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தி அப்படின்னாரு. இப்போ டிவி ஆடியன்ஸு, சீரியல் ஆடியன்ஸு, சோசியல் மீடியா ஆடியன்ஸு அந்த மாதிரிலாம் பிரிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர் ஆடியன்ஸ் ஜாஸ்தின்றாங்க. இப்போ பிக் பாஸ் போய் நம்ம எல்லா ஆடியன்ஸையும் பிடிச்சிட்டோம். டிவி ஆடியன்ஸையும் பிடிச்சாச்சு, சோசியல் மீடியா ஆடியன்ஸையும் பிடிச்சாச்சு, தேட்டர் ஆடியன்ஸையும் பிடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு இப்போ திருமணம் நீங்கள் போயிட்டு வந்துன்றீங்க. இப்போ வந்து இப்போ நிறைய ஹீரோயின் இருக்காங்க. அந்த மாதிரி எந்த மாதிரியான ஹீரோயின் மாதிரி அமைப்புள்ள பெண் உங்களுக்கு அமையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கா சார், திர்ஷா மேடம். ஆக்சுவலாக நாங்கள் ஸ்கூலில் படிக்கலேருந்தே திர்ஷா மேடம் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்காங்க. திர்ஷா மேடம் மாதிரி ஒரு நல்ல ஒய்ஃப் அமைஞ்சா நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு ஆசை சார். தமன்னா மேடம் ரொம்ப பிடிக்கும். திர்ஷா மேடம் அவங்களுக்கே ஒன்று திருமணம் நான் அவங்கள விட சின்ன பையன் சார். என்னோட வயசா சார்? நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. நிறைய சமுதாய ஊடகங்களில் என்னை பற்றி தவறுதலா சார், என்னோட பிறந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா 1988 தான் நான் பிறந்தேன். ஈவன் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணனை விட நான் கொஞ்சம் இளமன்னு வைங்களேன். அவங்கெல்லாம் என்ன, இப்போ அவங்க செட்டு சதீஷ் அண்ணாலாம் நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். என்னோட 10th மார்க் ஷீட்டு, என்னோட ஐடி ப்ரூஃப்லாம் வந்து இப்போ காட்டலாமா? என்னோட ப்ரூஃப்லாமே நான் சப்மிட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், 10th மார்க் ஷீட்டு. ஓகேங்களா, என்னோட படித்த கிளாஸ்மேட்ஸ் இருக்காங்க மதுரையில், என் கூட படித்தவங்க, காலேஜ் மேட்ஸ், எங்கள் பிரின்சிபல்ஸு. நான் 17 வயசில் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருப்பேன். என்னோட ப்ரொஃபஸர்ஸ்க்கு தெரியுங்களா, அவங்க என்னோட சீனியர். என்னோட மெச்சூர் லெவலில் அவங்களாம் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வராங்க. நான் பிறந்த வருடம் வந்து 1988 சார். இப்போ திர்ஷா மேடமோட அலைப்படம் வந்துச்சுல, அதெல்லாம் வர்றப்பல நான் 10th தான் படித்தேன் சார், 2003. இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வரேன். ஸோ நாங்கள் இப்போ என்னன்னா எங்கே ஹீரோ ஆயிடுவோன்ட்டு நிறைய பேர் பயப்படுறாங்க சார். அதனால் இந்த மாதிரி நம்மளோட பர்சனல் லைஃப்பை பற்றி தப்பாக கிளப்பி விட்டு வேணும்னே ஏஜ்டாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வந்து ரொமான்ஸ் ரீல்ஸாக பண்ணியிருக்கோம். அது நிறைய பேருக்கு பிடிக்கும். காலேஜ் கேர்ள்ஸ்க்கோ, ஸ்கூல் கேர்ள்ஸ்க்கோ, பசங்களுக்கோ, குடும்பம், நம்ம வந்து அதை கள்ளங்கப்படம் இல்லாமல் பண்ணுறோம். அதை எல்லாருக்கும் பிடிக்குது. ஸோ எங்கே வந்து ஆக்ஷன், லவ், ரொமான்ஸ்னு ஒரு ஹீரோவாக வந்துருவானோ அப்படின்ட்டு கொஞ்சம் கூட ஒரு வேணும்னே வந்து இந்த மாதிரி வயசை வந்து கிளப்பி விடுறாங்க.